ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம டெய்லியும் பேசக்கூடிய 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுடு தண்ணீர் குடி. சுடு தண்ணீர் குடி. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ட்ரிங்க் ஹாட் வாட்டர். சுடு தண்ணீர் குடி. நெக்ஸ்ட்டு, நீ ஏன் சோகமாக இருக்கிறாய்? நீ ஏன் சோகமாக இருக்கிறாய்? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒய் ஆர் யூ அப்செட்? ஒய் ஆர் யூ அப்செட்? நீ ஏன் சோகமாக இருக்கிறாய்? நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ வந்த? நீ எப்போ வந்த? வென் டிட் யூ கம்? வென் டிட் யூ கம்? நீ எப்போ வந்த? நெக்ஸ்ட் ஒன், நம்ம மறுபடியும் பார்ப்போம். நம்ம மறுபடியும் சந்திப்போம், மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் மீட் பண்ணாக்கா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, we will meet again. we will meet again. நம்ம மறுபடியும் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், வெட்கப்பட வேண்டாம். வெட்கப்பட வேண்டாம் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பி சை. டோன்ட் பி சை. வெட்கப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு டோன்ட் பி சை. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அது பிடிக்கவில்லை. எனக்கு அது பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் லைக் இட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ஒவ்வொரு வேர்ட்ஸும் நமக்கு இம்பார்ட்டன்ட். சென்டென்ஸ் நம்ம கற்றுக்கிட்டால் தான் இங்கிலீஷை ஈஸியாக பேச முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், வேறொன்றுமில்லை. வேற ஒன்றுமில்லை. நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ். வேறொன்றுமில்லை. நெக்ஸ்ட் ஒன், என்னை தடுக்காதே. என்னை தடுக்காதே. டோன்ட் ஸ்டாப் மீ. டோன்ட் ஸ்டாப் மீ. என்னை தடுக்காதே. நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக பேசு. மெதுவாக பேசு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. மெதுவாக பேசு. நெக்ஸ்ட் ஒன், நான் இதை நம்புகிறேன். நான் இதை நம்புகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ பிலீவ் இட். ஐ பிலீவ் இட். நான் இதை நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் இதை நம்பவில்லை. நான் இதை நம்பவில்லை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் பிலீவ் இட். ஐ டோன்ட் பிலீவ் இட். நான் இதை நம்பவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நீ நாளைக்கு வரமாட்டாயா? நீ நாளைக்கு வரமாட்டாயா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூலில் இருக்கக்குள்ளே கேட்போம்ல, நீ நாளைக்கு வரமாட்டாயா அப்படின்னு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, won't you come tomorrow? won't you come tomorrow? நீ நாளைக்கு வரமாட்டாயா? நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் சிரிக்கிறாய்? நீ ஏன் சிரிக்கிறாய் அப்படின்னு கேட்போம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். நீ ஏன் சிரிக்கிற அப்படிங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஒய் டு யூ லாஃப்? ஒய் டு யூ லாஃப்? நீ ஏன் சிரிக்கிறாய்? நெக்ஸ்ட் ஒன், யாரோ உன்னை அழைக்கிறார்கள். யாரோ உன்னை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, someone is calling you. someone is calling you. யாரோ உன்னை அழைக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறியா? நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறியா? உன்னோட நம்பர் கொடு அப்படின்னு கேட்போம்ல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டு யூ யூஸ் வாட்ஸ்அப்? டு யூ யூஸ் வாட்ஸ்அப்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், என்னால் காத்திருக்க முடியும். என்னால் காத்திருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ கேன் வெயிட். ஐ கேன் வெயிட். என்னால் காத்திருக்க முடியும்.
நெக்ஸ்ட் ஒன், என்னால் காத்திருக்க முடியாது. என்னால் காத்திருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ காண்ட் வெயிட். ஐ காண்ட் வெயிட். என்னால் காத்திருக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், நீ கிளம்புறியா? நீ கிளம்புறியா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஆர் யூ லீவிங்? ஆர் யூ லீவிங்? நீ கிளம்புறியா? நெக்ஸ்ட் ஒன், நீ இதை எப்போ வாங்கின? ஹே, நீ இதை எப்போ வாங்கின அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்போம்ல, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். when did you buy it? when did you buy it? நீ இதை எப்போ வாங்கின? நெக்ஸ்ட் ஒன், என்னால் விளக்க முடியாது. என்னால் விளக்க முடியல. ஐ காண்ட் எக்ஸ்பிளைன். ஐ காண்ட் எக்ஸ்பிளைன். என்னால் விளக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், நீ தான் பொறுப்பு. நீ தான் இதுக்கு பொறுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நீ தான் பொறுப்பு. நெக்ஸ்ட் ஒன், உன்னால் இதை செய்ய முடியும். உன்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். யூ கேன் டூ இட். யூ கேன் டூ இட். உன்னால் இதை செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் இதை செய்ய முடியுமா கேட்போம்ல, உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கேன் யூ டூ இட்? கேன் யூ டூ இட்? உன்னால் இதை செய்ய முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டுடே இஸ் மை பர்த்டே. டுடே இஸ் மை பர்த்டே. இன்று என் பிறந்த நாள். நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ரீச்டு ஹோம். ஐ ரீச்டு ஹோம். நான் வீட்டிற்கு வந்து விட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஹோம்ஒர்க்கு. நீ ஏன் சிரிக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.